கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 247வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒரே அதிகாரங்களையுடைய ஆகமங்கள். உங்களுக்கு திரையில ஒரு 16 புத்தகங்களுடைய பெயர்கள் வரும், சரிங்களா? அந்த புத்தகங்களில் எத்தனை அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இன்னொரு புத்தகத்தில் இருக்கும். அதை இன்னொரு பக்கத்துல திரையில வரும், சரிங்களா? ஒரு பக்கத்துல 16 புத்தகங்களை வரிசைப்படுத்தி நம்ம எழுதியிருப்போம். அதுக்கு அடுத்த பக்கத்திலையும் 16 புத்தகங்களை வரிசைப்படுத்தி எழுதியிருப்போம். நீங்க சரியாக மேட்ச் பண்ணணும். இப்ப எப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு யோவேல் அப்படிங்கிற ஒரு ஆகமம் ஒரு பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த யோவேல் என்ற புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் இருக்கிறது, சரிங்களா? அப்படியே அடுத்த பக்கத்துல 3 அதிகாரமுடைய புத்தகத்தை நீங்க மேட்ச் பண்ணணும். இப்ப எடுத்துக்காட்டு, அந்த பக்கத்துல தீத்து அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்து சொன்னா அந்த யோவேலையும் தீத்துவையும் நீங்கள் மேட்ச் பண்ணணும், சரிங்களா? ஒரே அதிகாரமுடைய ஆகமங்கள், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 புத்தகத்திற்கும் ஒரே அதிகாரங்கள் இருக்கும். 3 என்று சொன்னால் அந்த பக்கத்தில் உள்ள புத்தகத்திற்கும் 3 அதிகாரங்கள் இருக்கும். இப்படிதான் நீங்கள் பொருத்த போகிறீர்கள், சரிங்களா? அடியனுக்கு வலது பக்கத்தில் வருகிற ஆகமங்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன், சரிங்களா? வரிசையாக வாசிக்கிறேன். அடுத்தது நீங்க அடியனுடைய இடது பக்கத்தில் வருகிற ஆகமங்களை நீங்க என்ன செய்யணும்? அதை மேட்ச் பண்ணணும், சரிங்களா? இப்போ வாசிக்கிறேன். எஸ்ரா, லூக்கா, 1 சாமுவேல், நாகூம், யோனா, பிரசங்கி, எண்ணாகமம், ஓசியா, 2 கொரிந்தியர், 1 ராஜாக்கள், ஒபதியா, அப்போஸ்தலர், கலாத்தியர், யோவான், புலம்பல், மார்க். இப்படி 16 ஆகமங்களை நான் வாசிக்கிறேன், சரிங்களா? இந்த ஆகமங்கள் எல்லாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ அதே போல அடுத்த பக்கத்தில் எனக்கு இடது பக்கத்தில் காண்பிக்கப்படுகிற ஆகமங்களிலும் அதே அதிகாரங்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். அதை நீங்க சரியாக எடுத்து என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும், சரிங்களா? இப்போ நீங்க மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வேதாகமத்தை திறக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா வேதாகமத்துல முதலாவது அட்டவணையில இண்டெக்ஸ்ல எல்லா ஆகமங்கள்லையும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்க அதை பார்க்கக்கூடாது. நாம எப்படி எவ்வளவு தூரம் சரியா பொருத்துறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? முதலாவது நாம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்த பக்கத்தில் உள்ள ஆகமங்களுடைய வரிசையை நான் வாசிக்கிறேன். எபிரேயர், ரோமர், சகரியா, 2 தெசலோனிக்கேயர், வெளிப்படுத்தல், எஸ்தர், 1 தீமோத்தேயு, யாக்கோபு, நீதிமொழிகள், மத்தேயு, யோசுவா, நியாயாதிபதிகள், தானியேல், கொலோசியர், 2 யோவான், 2 நாளாகமம். என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கிற இந்த ஆகமங்களை நான் வாசித்தேன். இப்போ 2ஐயும் மேட்ச் பண்ணணும். இப்போ அடியனுடைய வலதுபுறத்தில் இருக்கிற அந்த ஆகமங்கள் அதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறதோ அடியனுடைய இடதுபுறத்தில் காண்பிக்கப்படுகிற ஆகமங்களின் அதிகாரத்தை அது ஒத்து போகணும். கரெக்டா நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேண்டும், சரிங்களா? கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ எந்தெந்த ஆகமங்களுக்கெல்லாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க முதலாவது என்ன செய்யுங்க? எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ 16 கேள்விகள் கேட்டிருக்கோம் இல்லையா? அதுல மனப்பாடமா உங்களுக்கு எந்த புத்தகத்திலெல்லாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத முதலாவது என்ன செய்யுங்க? கணக்கில் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? நீங்க 2 பக்கத்துலயும் நீங்க கண்டுபிடிங்க எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத. ஒரு கணிப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் 16 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த கேள்விகளுக்கான அதிகாரங்களை நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். அதை வைத்து நீங்க என்ன செய்யலாம்? பொறுத்த. சரி, இப்போ எந்தெந்த ஆகமங்கள் எல்லாம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது உங்களை கண்டுபிடிக்க முடியாதா? சரி, நான் ஒவ்வொன்றாக சொல்றேன், சரிங்களா? ஒவ்வொன்றா சொல்றேன். இப்போ எஸ்ரா புத்தகத்துல மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குது, சரிங்களா? எஸ்ரா புத்தகத்துல 10 அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்தது லூக்கா புஸ்தகத்துல 24 அதிகாரங்கள் இருக்குது. லூக்கா புஸ்தகத்துல 24 அதிகாரங்கள் இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகத்துல 31 அதிகாரங்கள் இருக்குது, சரிங்களா? 1 சாமுவேல் புத்தகம் 31 அதிகாரம் இருக்குது. நாகூம் புஸ்தகத்துல 3 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்தது 5வது கேள்வி, யோனா புஸ்தகத்துல 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்தது 6வது கேள்வி, பிரசங்கின் புத்தகத்துல 12 அதிகாரங்கள் இருக்கிறது. 7வது கேள்வி, எண்ணாகமம் புஸ்தகத்துல 36 இருக்கிறது. அடுத்தது 8வது ஓசியா புத்தகத்துல 14 இருக்கிறது.
அடுத்தது 9வது கேள்வி 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 22 அதிகாரங்கள் இருக்கிறது. 11வது கேள்வி ஒபதியா புஸ்தகத்தில் 1 அதிகாரம் இருக்கிறது. 12வது கேள்வி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 28 அதிகாரங்கள் இருக்கிறது. அடுத்தது கலாத்தியர் புத்தகத்தில் 13ஆம் கேள்வி கலாத்தியர் புத்தகத்தில் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. 14வது கேள்வி யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 21 அதிகாரங்கள் இருக்கிறது. 15வது கேள்வி புலம்பல் புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. 16வது கேள்வி மார்க் புஸ்தகத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அடியனுடைய வலது புறத்தில் இருக்கிற இந்த 16 புத்தகங்களின் அதிகாரங்கள் எத்தனை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஒரு கணிப்போடு அடியனுடைய இடது பக்கத்தில் இருக்கிற காண்பிக்கப்படுகிற அந்த ஆகமங்கள் அதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆகமங்களுடைய அதிகாரங்கள் எத்தனைன்னு நான் சொன்னேன். அது சொல்வதுக்கு முன்னதாகவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க நிறைய கற்றுக்கொண்டிருக்கீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நான் சொன்ன பிறகு அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரிங்களா? இப்போ அடியன் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். சரிங்களா? முதலாவது தெரிந்த பகுதிகளுக்கு நம்ம வந்துருவோமே. ஏன்னா நம்ம அதிகமாக தெரிந்த பகுதிக்கு நம்ம வந்துருவோம். சரிங்களா? 1 சாமுவேல் புத்தகத்தில் நான் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னேன்? 31 அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? 1 சாமுவேல் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் 31 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். சரி, இப்போ அப்படியே நீங்க அடியனுக்கு இடது புறத்தில் பாருங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரிய வரும் எந்த புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்குது. நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த புத்தகத்தில் 31 அதிகாரம் இருக்குது? ஓகே, நமக்கு தெரியும் நீதிமொழிகள் புஸ்தகம். சரிங்களா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதனால நீங்க அதை கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. 1 சாமுவேல் நீதிமொழிகள். சரி, அடுத்தது பிரசங்கியின் புத்தகத்தில் நான் சொல்லியிருந்தேன். பிரசங்கியின் புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன்? 12 அதிகாரங்கள். சரிங்களா? இப்போ அப்படியே அடியனுடைய இடது பக்கத்தில் காண்பிக்கப்படுகிற ஆகமங்களை பாருங்க. அதுல எதுல 12 அதிகாரம் இருக்குது? ரொம்ப எளிதான கேள்விதான். சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்கலாம். நீங்க எதுல 12 அதிகாரம் இருக்குது? அப்படியே யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றா தேடி பாருங்க. ஓகே, நாம தானியேல் புஸ்தகத்துல 12 அதிகாரம் இருப்பது நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 12 அதிகாரம். இப்போ பிரசங்கி தானியேல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது 2 கேள்விக்கு நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 28 அதிகாரங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். சரிங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 28, 12வது கேள்வி இது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 28 அதிகாரம் இருப்பதாக நான் சொன்னேன். சரி, இப்போ அப்படியே அந்த பக்கத்துல வாங்க, ஒவ்வொரு ஆகமங்களையா வாசிங்க. எந்த ஆகமத்துல 28 அதிகாரங்கள் இருக்குது? ரொம்ப எளிதான கேள்வி. எளிதான கேள்வியெல்லாம் முதலாவது கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? அடுத்தது கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிங்க. அடியனுடைய இடது பக்கத்தில் இருக்கிற எந்த புத்தகத்துல 28 அதிகாரங்கள் இருக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. சரிங்களா? ஆண்டுடைய ஊழிய கட்டளை இருக்கிற மத்தேயு 28ஆம் அதிகாரம். சரிங்களா? அப்போ நாம 12வது கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம். 12வது கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ அடுத்தது நான் உபதியா புஸ்தகத்துல 1 அதிகாரம் இருப்பதாக நான் சொன்னேன். சரிங்களா? உபதியா புஸ்தகம் இது எத்தனாவது கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி. 11வது கேள்வி உபதியா புஸ்தகத்துல 1 அதிகாரம் இருப்பதாக சொன்னேன். சரி, இப்போ அப்படியே அந்த பக்கத்துல வாங்க. எந்த புத்தகத்துல 1 அதிகாரம் மட்டும் இருக்கிறது? அப்படியே ஒவ்வொன்றா வாசித்து பாருங்க. அடியனுடைய இடது பக்கத்தில் இருக்கிற எந்த பகுதியில 1 அதிகாரம் மட்டும் இருக்குது? எந்த ஆகமத்தில் 1 அதிகாரம் மட்டும் இருக்குது? கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. சரிங்களா? பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். எந்த புத்தகத்துல 1 அதிகாரம் மட்டும் இருக்குது? ஓகே, 2 யோவான் புத்தகம். சரிங்களா? 2 யோவான் புத்தகத்துல 1 அதிகாரம் மட்டுமே இருப்பதை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ நம்ம 11வது கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி புலம்பல் புத்தகம். சரிங்களா? இது 15வது கேள்வி. 15வது கேள்வியில புலம்பல் புத்தகத்துல 5 அதிகாரங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். புலம்பல் புத்தகத்துல 5 அதிகாரங்கள். அப்படியே நீங்க இடது பக்கம் பாருங்க. அடியனுடைய இடது பக்கத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த
ஆகமத்தில் 5 அதிகாரம் இருப்பது போல தோன்றுகிறது? வரிசையா ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வேதாகமத்தை நம்ம படிக்கிறவங்க, அதனால நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்க கண்டுபிடிங்களேன், எந்த புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் மட்டும் இருக்கிறது? ரொம்ப எளிதான கேள்வியில இருந்து நம்ம வர்றோம். சரிங்களா? இது 15வது கேள்வி. புலம்பல் புத்தகத்தில் 5 அதிகாரம். அப்படியே விடை பகுதியில் பாருங்க, எந்த புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கிறது? விடை என்பது யாக்கோபு எழுதின நிருபம். சரிங்களா? யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம 15வது கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது நான் சொல்லிடுறேன். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 13 அதிகாரங்கள் இருக்கிறது. சரிங்களா? இது வந்து 9வது கேள்வி. 2 கொரிந்தியர் புத்தகத்துல மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. அப்படியே நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா, எந்த ஆகமத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது? ரொம்ப எளிதான கேள்வி. அது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. சரிங்களா? எந்த ஆகமத்தில் 13 அதிகாரங்கள்? எளிதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இது வந்து 9வது கேள்வி. 2 கொரிந்தியர் புத்தகத்துல 13 அதிகாரங்கள் இருக்குது. அப்படியே என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிற பகுதியில் எந்த ஆகமத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கிறது? விடை என்பது எபிரேயர். சரிங்களா? எபிரேயர் புத்தகத்தில் 13 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ 9வது கேள்விக்கான விடையை நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது யோனா புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். சரிங்களா? யோனா புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். இது 5வது கேள்வி. சரிங்களா? சரி, இப்போ நீங்க அப்படியே விடை பகுதியில் வாங்க. அதுல 4 அதிகாரமுடைய புத்தகம் எது? 4 அதிகாரமுடைய புத்தகம் எது? 4 அதிகாரமுடைய புத்தகம் எது? பெரும்பாலும் நமக்கு குறைய அதிகாரங்களுடைய புத்தகம் நமக்கு தெரியும். சரிங்களா? இது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுள்ள ஒரு புத்தகத்துல 4 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது. அது எந்த ஆகமம் அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டில் 4 ஆகமங்களுடைய புத்தகம் எது? விடை என்பது கொலோசையர். சரிங்களா? விடை என்பது கொலோசையர். அப்போ நம்ம வந்து 5வது கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. கலாத்தியர் புத்தகத்துல 6 அதிகாரம் இருப்பதாக நான் சொன்னேன். இது எத்தனாவது கேள்வி பாத்தீங்கன்னா 13வது கேள்வி. கலாத்தியர் புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம்? 6 அதிகாரம் இருப்பதாக சொன்னேன். சரிங்களா? இப்போ அப்படியே நீங்க விடை பகுதிக்கு வாங்க. அதுல 6 அதிகாரமுடைய ஆகமம் அல்லது புத்தகம் எது? 6 அதிகாரமுடைய ஆகமம் எது? கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். இதுவும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு புத்தகத்தை தான் சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? கலாத்தியர்ல 6 அதிகாரம் இருப்பதை போல புதிய ஏற்பாட்டில் இன்னொரு புத்தகத்துல 6 அதிகாரம் மட்டுமே இருக்கிறது. வேதாகமம் துறக்காம கண்டுபிடிக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எளிதான முறையில நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. கலாத்தியர் புத்தகத்துல 6 அதிகாரங்கள். அதே போல புதிய ஏற்பாட்டில் இன்னொரு புத்தகம் எது? விடை என்பது 1 தீமோத்தேயு புத்தகத்துல மொத்தம் 6 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த கேள்விக்கு நேரா விடையை நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். 13வது கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, கேள்வி நம்பர் 4. நாகும் புத்தகத்துல 3 அதிகாரங்கள் இருப்பதா சொன்னேன். அப்படியே நீங்க விடை பகுதிக்கு வந்தீங்கன்னா எந்த புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது? கண்டுபிடிங்களா, பார்க்கலாம். எந்த புத்தகத்தில் 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது? ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா குறைவான அதிகாரங்களுடைய புத்தகங்களை குறைவாக நான் குறிப்பிட்டிருக்கேன். அதனால நம்ம எளிதாக கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? நாகும் புஸ்தகத்துல 3 அதிகாரங்கள். அப்படியே புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் விடை பகுதியில அதுல 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது. எந்த ஆகமம் என்று கண்டுபிடிங்கள். ரொம்ப எளிதான கேள்வி. விடை என்பது 2 தெசலோனிக்கேயர் புத்தகம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல மொத்தம் 3 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு வந்து விடுவோமே. அடுத்த கேள்வி, 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 22 அதிகாரங்கள் இருப்பதாக நான் சொன்னேன். சரிங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 22 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். இது வந்து 10வது கேள்வி. 10வது கேள்வி 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல, சரிங்களா, 22 அதிகாரங்கள். ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிரும். நீங்க அப்படியே விடை பகுதிக்கு வாங்க. அங்க சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்துல 22 அதிகாரங்கள் இருக்கும். என்ன புத்தகம்? ஓகே, சிம்பிளான பகுதி தான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகத்துல 22 அதிகாரங்கள் இருப்பதாக நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 10வது கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக 1வது கேள்வியில பாருங்களேன். 1வது கேள்வியில எஸ்ரா புத்தகத்துல மொத்தம் 10 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். எஸ்ரா புத்தகத்துல மொத்தம் 10 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். அப்படியே நீங்க விடை பகுதிக்கு வாங்க. அங்க எந்த புத்தகத்துல 10 அதிகாரங்கள் இருக்கிறது? பழைய ஏற்பாடு தான். சரிங்களா? பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஒன்றில் 10 அதிகாரங்களுடைய புத்தகம் எது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். எஸ்ரால 10 அதிகாரங்கள் இருப்பது போல பழைய ஏற்பாட்டில் இன்னொரு புத்தகத்திலையும் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நீங்க கண்டுபிடிக்கணும்.
எளிதான கேள்விதான், கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஒரு சரித்திர புத்தகம். கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, விடை என்பது எஸ்தரின் புத்தகம். சரிங்களா? எஸ்தரின் புத்தகத்துல 10 அதிகாரம் இருப்பதாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஓசியா புத்தகத்துல 14 அதிகாரங்கள் இருக்கிறது. ஓசியா புத்தகத்துல 14 அதிகாரங்கள் இருக்கிறது. 8வது கேள்வி. சரிங்களா? அப்படியே நீங்க பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பகுதி, இன்னொரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா 14 அதிகாரம் உடைய புத்தகம் இருக்கிறது. அதை நீங்க விடை பகுதியில நீங்க பார்த்து கண்டுபிடிங்க. பழைய ஏற்பாட்டின் இன்னொரு ஆகமத்துல 14 அதிகாரம் உடைய புத்தகம் இருக்குது. யாரும் வேதத்தை திறக்காதுங்க, தயவு செய்து. வேதத்தை திறக்காமலே இந்த கேள்விகளுக்காக விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓசியா புத்தகத்துல 14 அதிகாரம், அதே போல வேதாகமத்தில் இன்னொரு ஆகமத்திலையும் புத்தகத்திலையும் 14 அதிகாரம் இருக்கிறது. அது பழைய ஏற்பாடு என்று பார்க்கிறோம். கண்டுபிடிங்க, விடை பகுதியில் பார்த்து கண்டுபிடிங்க. ஓகே, விடை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா சகரியா 14 அதிகாரங்கள், ஓசியா சகரியா 2 புத்தகத்திலையும் 14 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்ம விடை கண்டுபிடிக்காத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுல 24 அதிகாரங்கள் இருக்குது. இன்னொரு பழைய ஏற்பாட்டு ஆகமம் அதுலயும் 24 அதிகாரங்கள் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. முதல்ல அப்ராக்சிமேட்டா நீங்க பார்த்து விடையளிச்சு பாருங்க. என்ன உடனே வேதாகமத்தை பார்த்து விடையளிச்சா நமக்கு அது மனசுல பதியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது கேள்வி, இதுல 24 அதிகாரங்கள் இருக்கிறது. அப்படியே நீங்க பழைய ஏற்பாட்டுல இன்னொரு ஆகமத்துல 24 அதிகாரம் இருப்பதை பார்க்கலாம். ஓகே, விடை என்பது யோசுவாவுடைய புத்தகம். யோசுவாவுடைய புத்தகத்துல 24 அதிகாரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் விடையளிக்க வேண்டிய 2 கேள்விகள் இருக்குது. சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21 அதிகாரங்கள் இருப்பதாக சொன்னேன். சரிங்களா? 14வது கேள்வி, யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 21 அதிகாரங்கள் இருப்பதாக பார்க்கிறோம். வேற எந்த புத்தகத்துல 21 அதிகாரங்கள் இருக்குது? இது கேள்வி எண் 14. சரிங்களா? 14வது கேள்வி, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 21 அதிகாரங்கள் இருக்குது. அதே போல பழைய ஏற்பாட்டுல ஒரு புத்தகத்துல 21 அதிகாரங்கள். இங்க பார்க்கலாம். இதுல சிம்சோனுடைய வரலாறு, எப்தாவுடைய வரலாறு, சரிங்களா, இவங்களுடைய வரலாறு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த புத்தகம். ஓகே, விடை என்பது நியாயாதிபதிகள் புஸ்தகம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 21 அதிகாரங்கள் இருப்பதை என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த நாளின் கடைசி ஒரு கேள்வியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அது எத்தனாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 7வது கேள்வி. சரிங்களா? எண்ணாகமம் புஸ்தகத்துல 36 அதிகாரம் இருப்பதாக சொன்னேன். மீதமுள்ள ஒரு புத்தகம் எது? 2 நாளாகும். சரிங்களா? எண்ணாகமம் புஸ்தகத்திலையும் 2 நாளாகும் புஸ்தகத்திலையும் 36 அதிகாரங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஓகே, ஒரே அதிகாரமுடைய ஆகமங்கள் என்ற தலைப்புல நாம இந்த நாள்ல வேத வினாவுடைய பகுதியை படிச்சோம். நிறைய பேருக்கு ஒரு ஆகமத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம கூட கொஞ்சம் நன்றாக ஞாபகப்படுத்துவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த வேத வினாவுடைய பகுதியில கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி. ஒருவேளை நீங்க உற்சாகமா விடையளிக்குன்னு சொன்னா நான் கேள்வி கேட்ட உடனே பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, விடையளித்து பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கலந்து கொண்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.